என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. வெகுகாலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் பார்க்கிறார்கள். அதை செய்து நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றுவிட்டது. ஆகவே அந்த நிலையில் இவருக்கு அரங்கிற்கு பார்ப்பீர்களானால், பாலாஜி முனிராஜ், இவர் வயது 27. இவர் MPA முடித்து வெளிநாட்டிலே பல வேலைகள் செய்து நாடு திரும்பி யோகக்கலையில் வல்லுநராகி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அல்லது வெளிநாட்டுக்கு சென்றாவது பயில வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். மற்ற வெளிநாட்டிலே கிடைக்கக்கூடிய சம்பளத்தை விட இன்றைக்கி யோகாசன மாஸ்டராக வெளிநாட்டில் போனால் ஒரு மாதத்திற்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் அங்கே ஏற்பட்டிருக்கின்றது. சமீப காலமாக யோகாசனத்திலே வல்லவர்கள் இன்றைக்கு வெளிநாட்டில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு பாருங்கள், நமது பாலாஜி முனிராஜ் அதை தொழிலை விட்டுவிட்டு MBA விட்டுவிட்டு இங்கே வந்து யோகா தெரபி, யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங், யோகா தெரபி யோகாவை எதிலும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதை முடித்ததும் அவர்கள் நிச்சயமாக நம் நாட்டிற்கும் யோக செய்வார்கள், வெளிநாட்டிற்கும் யோக சேவை செய்வார்கள் என்று நம்புகிறேன். அவர்கள் இப்பொழுது பக்த கோணாசனத்தை செய்யப்போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். கொஞ்சம் கடினமான ஆசனம்தான். என் அருமை சொல்கிறதே, பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் பக்த கோணாசன நிலைக்கு வாருங்கள். கால் இரண்டையும் சேர்த்து வைத்து கொண்டு அதிலே படுத்து கையை நீட்டி கும்பிட வேண்டும். கையை கும்பிடுங்க, அப்படி நீட்டிடும் கையை. இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது பந்துக்கிண்ண முட்டு, வயிற்றுப்பகுதி, முதுகிலே உள்ள நரம்பு, L4 L5, கழுத்துப்பகுதி எல்லாமே இழுக்கப்படுகின்ற ஒரு நிலையை செய்யும் பொழுது நாம் உணரலாம். தொடசதையெல்லாம் அப்படியே இறுகிவிடும். இது பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதற்கான ஆசனங்கள் என்று யோக இலக்கியங்கள் கூறுகின்றன. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். குனிய முடியாது. இப்படி முதல்ல காலை சேர்த்து இப்படி தரையில் விழாது, அதோட குனியவும் முடியாது. காலை இப்படி சேர்ப்பது என்பதே தரையில் விழணும், அதே கடினம். அதுக்கப்புறம் குனின்னா குனிய விடாது. அது ப்ராக்டிஸ் தினம் பழகி இந்த காலை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அப்புறம் தான் தொட முடியும். அப்புறம் கையை நீட்டி கும்பிடுவது என்பது எளிமையாகிவிடும். ஆனால் இதனுடைய பலன்கள் மிக மிக அதிகம். மனக்கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, இவைகளெல்லாம் வர வேண்டுமென்றால் மனோதிடம் வேண்டும். அதற்கு இதுபோன்ற ஆசனங்கள் தான் உதவி செய்கிறது. பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பது என்பது கடினம். அது இந்த ஏஜில் கடைபிடிப்பது என்பது கடினம். அதற்கு இந்த ஆசனம் இவர்களுக்கு, இளைஞர்களுக்கு உதவும். எத்தனையோ மாணவர்கள் இன்றைக்கு பேப்பர்லாம் பார்ப்போம், மனக்கட்டுப்பாடு இல்லாத காலத்தால் சக பெண் நண்பர்களை கொலை செய்வதும் என்றெல்லாம் இது சர்வசாதாரணமான நிகழ்ச்சியாக வந்துவிட்டது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள்.
நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். நிமிர்ந்து 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் கையை உயர்த்தி மெதுவாக குனியுங்கள். இப்படி குனியும்போது இது மேலே ஏறக்கூடாது. இது தனி பயிற்சி. இதை கீழே இறக்கினால்தான் அதுக்கப்புறம் இந்த பயிற்சி அதோட கடுமையான பயிற்சி. முதல்ல இந்த 2 முட்டும் தரையை தொற்றணும். அதுக்கப்புறம் தான் காலை இறுக்கி பிடிச்சி இழுத்துக்கிட்டு தரையை கொஞ்சம் கொஞ்சமாக தொடணும். முடியாது. இதெல்லாம் விண்ணு தெரிக்கும், கடுமையான வலி வரும். அது முடியாது. அதை தாங்கி 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 தான் கடுமையான பயிற்சி எடுத்தால் தான் அது தொடும். பார்வைக்கு எளிமையாக தோன்றுகின்றது, செய்வது என்பது கடினம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே நேராக திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, நீங்கள் இது போன்ற ஆசனங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாக மனம் தடுமாறி பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளில் செய்யால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் தனக்கும் கேடு செய்யக்கூடிய நிலையெல்லாம் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றன. அன்றாட செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. பெண்களுக்கு கொடுமை செய்யக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இன்றைக்கு இளைஞர்களிடையே வளர்ந்து கொண்டு இருப்பதாக மக்கள் நினைக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஒரே ஆசனம் மனக்கட்டுப்பாடுடன் இருக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஆசனத்தை பழகி நீங்கள் மனக்கட்டுப்பாடோடு என்றும் ஆரோக்கியமாக நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.